பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மயில் அவங்க அம்மா வீட்டில் உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. இங்க பாக்கியா இருந்துட்டு, இங்க பாருடி மயிலு, நீ எதுக்காக அழுதுகிட்டே இருக்க? நீ அழுகாதடி, எல்லாமே கொஞ்ச நாள்ல சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஊர்ல உள்ள எல்லாருமே இங்க நம்ம பாக்கியத்தோட வீட்டுக்கு வராங்க. இப்போ இங்க பாக்கியத்துக்கிட்ட, ஏன் பாக்கியம், உன் பொண்ணு அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தா, நீ தான் கூட்டிட்டு வந்த. அது மட்டும் இல்லாம மயிலோட வீட்டுக்காரர் கூட வரவே இல்லை. என்ன சண்டையா? மயில் வாளா வெட்டியே வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் உள்ள எல்லாருமே கேட்குறாங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு, உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா? ஏதாவது எங்கள் வீட்டில் நடக்கட்டுமே, உடனே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு துக்கம் விசாரிக்க வந்துடுவீங்க. தயவு செஞ்சு இங்கே எல்லாருமே ஒழுங்காக கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் உள்ள எல்லாருமே திட்டி அனுப்பிடுறாங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே சைலண்ட்டாக அங்கேருந்து வந்துடுறாங்க. இப்போ பாக்கியம் புலம்புறாங்க. ஏ மயில், இப்போவே ஊரில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, இனிமே சுடரை யாரையும் கட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் பயங்கரமாக டென்ஷனாக அழுதுகிட்டு இருக்கவும், உடனே சுடர் இருந்துட்டு, அம்மா நீ சும்மா இருமா, அக்காவே வாழ்க்கையை இழந்துட்டு வந்து நிற்கிறா, அவன் முன்னாடி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, என் வாழ்க்கைலாம் நல்லா தான் இருக்கும், தேவையில்லாமல் இதெல்லாம் பேசி இன்னும் அக்காவை கஷ்டப்படுத்தி விடாத. அக்கா நீ அழுகாதுக்கா, ப்ளீஸ்க்கா, மாமாவோட மனசு கண்டிப்பாக சீக்கிரமாகவே மாறிடும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் இங்கே மயிலோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராங்க. அவங்க ஹஸ்பண்டும் அவங்க அம்மாவும் ரெண்டு பேருமா வீட்டுக்கு வராங்க. இப்போது அவங்கள பார்த்ததுமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம மயில். உடனே பாக்கியமே ரொம்பவே அதிர்ச்சியாக எந்திரிச்சு நிற்கிறாங்க. உடனே இங்கே நம்ம மயிலோட முன்னாள் மாமியார் வந்து பாக்கியத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சம்மந்தி, நாங்கள் உங்கள் குடும்பத்துக்கு பண்ண துரோகம் இப்போது எங்களுக்கு சரியான தண்டனையை அந்த கடவுளாக பார்த்து கொடுத்துட்டாரு. இப்போது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். மயில் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு என் பையன்கிட்ட சொல்லி மயிலை நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என் பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணோம். ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப கெட்டவ. ஏற்கனவே 4-5 பேரை கல்யாணம் பண்ணி ஏமாற்றி விட்டுட்டு வந்தவளாம். அதுக்கப்புறம் என் பையனையும் ஏமாற்றிட்டு அவள் போயிட்டா. என் பையன் ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருந்தான். எல்லாமே உங்களால் தாம்மா என் வாழ்க்கையே கெட்டு போச்சு. மயில் கூட ஒன்று சேர்ந்து நான் வாழ்ந்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். அவள் வீட்டையும் சரி, உங்களையும் சரி, என்னையும் சரி, எல்லாரையுமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான்னு சொல்லிட்டு என் பையன் ரொம்பவே அழுதான். அதுக்கப்புறம் தான் எனக்கு இப்போ ஒரு விஷயம் தெரிய வந்தது. மயிலோட 2வது புருஷன் வீட்டில் கூட சண்டை வந்து மயில் இப்போது வாளா வெட்டியாக வீட்டில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனால தான் வந்திருக்கோம் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயிலோட முன்னாள் மாமியார் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் பாக்கியம் இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. உங்களால் தான் என் பொண்ணு வாழ்க்கை இப்படி இருக்குது. நீங்கள் ஒழுங்காக என் பொண்ணை வச்சு வாழ்ந்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். இப்போது நாங்கள் எவ்வளோ பிரச்சனையில் இருக்கோம், தேவையில்லாமல் நீங்கள் வேறு வந்து பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க, இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அதாவது மயிலோட முன்னாள் மாமியார் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கம்மா. என் பையனோட வாழ்க்கையுமே கெட்டு போச்சு, உங்கள் பொண்ணோட வாழ்க்கையுமே கெட்டு போச்சு. இப்படி அவங்க 2 பேருக்குமே 2ஆம் தரமாக கல்யாணம் நடந்தது. அவங்க 2 பேர் வாழ்க்கைக்குமே அது செட் ஆகலை. இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும், உடனே பாக்கி இருந்துட்டு யோசிக்கிறாங்க. அம்மா நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் என் பொண்ணு கொஞ்சம் ரொம்பவே மன உளைச்சலில் இருக்கா. இந்த டைமில் திடுப்புன்னு எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே அவங்க இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சம்மந்தி, நீங்கள்லாம் கவலையப்படாதீங்க, கொஞ்ச நாள் போகட்டும், மயிலோட மனசுமே கொஞ்சம் சமாதானம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம், 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சு சந்தோஷமாக வாழ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட இங்கே நம்ம மயில் பயங்கரமாக கோவப்படுறாங்க. பாக்கியத்துக்கிட்ட வந்து, அம்மா என்னம்மா என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் முடியாது, நான் சரவணன் மாமா கூட தான் வாழ்வேன். சரவணன் மாமா என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா? எல்லாமே உன்னால தான். நான் பொய் சொல்லாதன்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் சொன்னேன். ஆனால் எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்த. நானும் அந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். நீ பொய் சொன்ன விஷயம் தெரிஞ்சதுனால தான் அவங்க எல்லாருமா சேர்ந்து என்னை வீட்டை விட்டு துரத்தினாங்களே தவிர மற்றபடி அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை. தேவையில்லாமல் நீ இவங்கக்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்காத. இந்த குடும்பத்தினால தானே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஏன் இந்த ஆள் என்னை குடிச்சிட்டு வந்து எப்படியெல்லாம் அடித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு டைம் கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயம் கூட சரவணன் மாமாவுக்கு தெரியாது. தேவையில்லாமல் இவங்க இந்த விஷயத்தில் நுழைஞ்சாங்க அப்படின்னா திரும்பவும் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு வாழ்கிறேன் அப்படி இப்படின்னு எதனா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னை கொடுமை பண்ணுவாங்க. இதெல்லாம் வேண்டவே வேண்டாமா, இவங்கள இப்படியே துரத்தி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் வந்து சொல்கிறாங்க. உடனே
பாக்கி இருந்துட்டு, "ஏ மயிலு சும்மா இருடி, அதான் சரவணன் மாப்பிள்ளை குடும்பத்தில் உன்னை தான் சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாங்களே, எல்லாருமா சேர்ந்து உன்னை துரத்தி அடிச்சிட்டாங்கடி. இனிமே நீ வாழா வெட்டியா இதே வீட்டில் இருந்த அப்படின்னா சுடரோட வாழ்க்கையுமே கெட்டு போகாதாடி. சுடரோட வாழ்க்கையை நினச்சி நீ புருஷன் கூடயே போய் வாழுடி" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் சொல்லவும் இங்கே மயில் அழுகுறாங்க. "எல்லாமே உன்னால தாம்மா, ஒரு பெத்த புள்ளியோட வாழ்க்கையை இப்படி நீ கெடுத்துட்டியே" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மயில் அழுகுறாங்க. உடனே சுடருமே கேட்குறாங்க, "அம்மா, அக்காவுக்கு பிடிக்காத விஷயத்தை நீ எதுக்காகமா செய்கிற? இங்கே பாரு, இந்த மாதிரி என் விஷயத்தில் செஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் சும்மாவே இருக்க மாட்டேன். அதான் அக்காவுக்கு அவங்க கூட வாழ்கிறதுக்கு பிடிக்கலன்னு சொல்லுதில்ல, தேவையில்லாமல் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. அவங்க 2 பேரையும் இங்கேருந்து அனுப்புமா" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பாக்கியம் இருந்துட்டு அவங்க சம்மந்தி, அதாவது முன்னாள் சம்மந்திக்கு வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளியே கூட்டிகிட்டு வந்து அவங்க கிட்ட சொல்கிறாங்க, "இங்கே பாருங்கள் சம்மந்தி அம்மா, நான் மயிலோட மனசை மாற்றுறேன். அவளை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவள் மனசை மாற்றி திரும்பவும் உங்கள் பையன் கூடயே ஒன்று சேர்ந்து வாழ வைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் இருங்கம்மா, அவளோட மனசு சமாதானம் ஆகட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. "நீங்கள் ஒரு வாரம் கழித்து வாங்க, அதுக்குள்ளே என் பொண்ணோட மனசை நான் மாற்றிடுறேன். கண்டிப்பாக என் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்லா வாழ்வா, உங்கள் பையனையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இப்போது முன்னாள் சம்மந்திக்கிட்ட பேசி அவங்கள அங்கேருந்து அனுப்பி விடுறாங்க இங்கே பாக்கியம். இங்கே பாக்கியம் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, "அப்பாடா, மயிலோட வாழ்க்கை கெட்டு போயிடுமோன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். எப்படியோ புருஷனே வந்து கூப்பிடுறான், நம்ம அவங்களுடைய வாழ்கிறதுக்கு அனுப்பி வச்சுருவோம். இங்கே இருந்தாலும் அவளுக்கும் சாப்பாடு செஞ்சு போடணும். அது மட்டும் இல்லாமல் சுடரும் இருக்கா. சொல்லப்போனால் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ மயிலும் வந்துட்டா கண்டிப்பாக வீட்டு செலவு அதிகமாக தான் ஆகும். மயிலை மட்டும் அவங்க புருஷன் கூட வாழ அனுப்பிட்டோம் அப்படின்னா சுடர் மட்டும்தான். சுடரை எப்படியாவது கரை சேர்த்திட்டோம் அப்படின்னா எப்படியோ ஒன்று நம்ம காலத்தை ஓட்டிகிட்டு போயிடலாம். என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்து. இந்த மனுஷனும் ₹1 சம்பாதிச்சுன்னு வந்து கொடுக்கறது கிடையாது. வேறு வழியே இல்லை. எப்படியாவது மயிலோட மனசை மாற்றி அவளோட புருஷன் கூடவே வாழ வச்சிடணும்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து மயிலுக்கே தெரியாமல் ஒரு பிளான் பண்ணுறாங்க. இப்போது இங்கே நம்ம பாக்கியம் உள்ளே வந்ததுமே இங்கே சுடர் இருந்துட்டு, "அம்மா, அவங்கள திரும்பவும் வர வேண்டான்னு சொல்லிட்டு நீ சொல்லி அனுப்பிட்டல" அப்படின்னு சொல்லவும், "அதெல்லாம் சொல்லிட்டேன்டி, அவங்களாம் திரும்ப வரமாட்டாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே மயில் இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்ட, "அம்மா, நான் வேணா திரும்பவும் அத்தை வீட்டுக்கு போயிட்டு மாமா அத்தை எல்லாரையுமே கொஞ்சம் சமாதானப்படுத்துவாம்மா, நாங்கள் போகவா" அப்படின்னு சொல்லுவோம். பாக்கியம் இருந்துட்டு, "இங்கே பாரு மயில், அதான் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே உன்னை வேண்டான்னு வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. நீ திரும்பவும் போன அப்படின்னா நீ அவமானப்பட்டு தான் வரணும் மயில். இங்கே பாரு மயில், நீ அங்கெல்லாம் போகவே கூடாது, சரியா? கொஞ்ச நாளைக்கு அவங்களோட நினப்பு இல்லாமல் இருடி. உன் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா சரியாகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில் ரூம்குள்ளே போயிடுறாங்க. பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம சரவணனோட நினப்பு தான் நம்ம மயிலுக்குமே இருக்குது. மயிலுக்கு கல்யாணம் எப்படி ஆச்சு அப்படின்னா, இங்கே பாக்கியம் தான் வீட்டு குடும்ப சூழ்நிலை ரொம்பவே மோசமாக போய்கிட்டு இருந்த நிலையில் குடிகாரனா நல்லவனா கெட்டவனான்னு கூட பார்க்காம வயசுமே 10 வருஷம் டிஃப்ரெண்ட்டில் இங்கே மயிலை வந்து மயிலோட சம்மதம் கேட்காமவே அவங்க பாட்டுக்கு மயிலை அந்த குடிகாரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம மயிலுமே சரி, அப்பா அம்மாவோட சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்றதுனால அவங்களுமே கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்துருப்பாங்க. போன இடத்துல அவங்க வாழ்க்கை சுத்தமாக சரியில்லை. ஏன்னா குடிச்சிட்டு நம்ம மயிலை பயங்கரமாக கொடுமைப்படுத்துவாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை வந்து, அதாவது மயிலோட ஒரு மயிலை விட ஒரு அழகான பொண்ணை வந்து அவங்க புருஷன் பார்த்துட்டு வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற ஸ்டேஜில் இருந்ததுனால மயிலை வந்து அவங்க வீட்டிலேருந்து துரத்தி விட்டுருப்பாங்க. மயிலுமே வாலா வெட்டியாக ரொம்ப நாள் வீட்டில் தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தோஷம் இருக்குது அது இதுன்னு என்னென்னமோ காரணத்தை காட்டி நம்ம மயிலுமே வீட்டிலே தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கோமதியோட ஃபேமிலி வந்ததுமே எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி சில பல விஷயத்தெல்லாம் மறைச்சி ஒரு வழியாக நம்ம மயிலுக்குமே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. மயிலுக்குமே சரவணனை ரொம்பவே பிடிச்சிருந்தது. 2வது வாழ்க்கையாச்சு நமக்கு நல்லா அமையட்டும், நல்லா அமைஞ்சிருக்கு. சொன்ன பொய்யெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன நடக்குமோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மயில் வந்து பயந்துக்கிட்டே தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போது எல்லா உண்மையுமே தெரிஞ்சதுக்கப்புறம் மயிலை இப்போ வீட்டை விட்டே நம்ம சரவணனும் அவங்க குடும்பமும் அனுப்பிட்டாங்க. இப்போ மயில் ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருக்காங்க. இப்போது இன்னொரு சைடு நம்ம பாக்கியம் வந்து எப்படியாவது புருஷன் கூடவே மயிலை வாழ வச்சிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இப்போது இங்கே மயில் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, எப்படியாவது நம்ம சரவணன் மாமா மனசை மாற்றிடணும், நம்ம அந்த வீட்டுக்கே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது பாக்கியம் காய்கறி வாங்கிட்டு வரதுக்காக வெளியே மார்க்கெட்டுக்கு போயிடுறாங்க. இப்போது நம்ம மயில் யாருக்குமே தெரியாமல் கோமதியோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க. இப்போது நம்ம அரசி தான் வந்து கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே நம்ம மயிலை பார்த்ததுமே குழலிக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏய், நீ எதுக்காகடி இங்கே வந்த? உன்னை பார்த்தாலே அருவெருப்பாக இருக்குது. சி, பொய்க்கார குடும்பங்களா, இப்படி ஒரு ஃப்ராடாக இருந்துக்கிட்டு என் தம்பி ஏமாத்திட்டீங்க, அதான் உன்னை வீட்டை விட்டு துரத்தியாச்சுல, எதுக்காகடி வந்து இப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம மயில் இருந்துட்டு, அண்ணி தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க அண்ணி, நான் இங்கே இருக்கா அண்ணி, இனிமேல் நான் எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன், ப்ளீஸ் அண்ணி தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க, உங்கள் காலில் கூட விழுறேன், நான் சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் அண்ணி தயவு செஞ்சு நீங்கள் தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி நீ சரியான பொய்க்காரி, பொய்யை 1008 பொய்யை சொல்லி என் தம்பி ஏமாத்துவேன், உனக்கு நான் உடந்தையாக இருக்கணுமா, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு, கோவத்தில் ஏதாவது கத்தி இது எடுத்து வயிற்றில் குத்திடுவேன், உன்னை கொலை கூட பண்ணிவிட்டு நான் ஜெயிலுக்கு போவேண்டி, என் தம்பி ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருக்கான், அவனுக்கு எங்களால் ஆறுதல் கூட சொல்ல முடியல, அவன் வாழ்க்கையவே தொலைச்சிட்டு நிற்கிறான்டி, எல்லாத்துக்கும் காரணம் நீயும் உங்கள் குடும்பம் தான், என் தம்பியோட வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கோமதி கிச்சன்லேருந்து இப்போது வெளியே வராங்க. மயிலை பார்த்ததுமே பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்போது மயில் வந்து, அத்தை ப்ளீஸ் அத்தை தயவு செஞ்சு என்னை அந்த வீட்டுக்குள்ளே கூப்பிடுங்க அத்தை, நான் இங்கே வரேன் அத்தை ப்ளீஸ் அத்தை, எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்கல, நான் சரவண மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் அத்தை, தயவு செஞ்சு என்னை இங்கேயே இருக்க வைங்க அத்தை ப்ளீஸ் அத்தை, இதுக்கு முன்னாடி பொய் சொன்னது எல்லாமே தப்பு தான், இனிமேல் நான் செத்தாலும் பொய்யே சொல்ல மாட்டேன் அத்தை, உங்கள் காலில் கூட விழுறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க. உடனே இங்கே நம்ம மயிலை வந்து தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியே விடுறாங்க. இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்ச, உனக்கு மரியாதையே அவ்வளோதாண்டி, ஒழுங்கா இங்கேருந்து போடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா துரத்துறாங்க. இங்கே ஊரில் உள்ள எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. நம்ம கோமதியோட அம்மா எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கோமதி, அந்த பொண்ணை ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் யாரும் எங்கள் வீட்டு விஷயத்தில் மூக்க நுழைக்க வேண்டாம், எங்களுக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். மயில் என்னடி, ஏதோ நீ நல்ல மாதிரி ஊரில் உள்ளவங்கலாம் உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி ரொம்பவே கோவமாக கதவை வந்து லாக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு இங்கே பாக்கியத்துக்கு கால் பண்ணுறாங்க. மயில், அத்தை கதவை திறங்க அத்தை ப்ளீஸ் அத்தை, தயவு செஞ்சு திறங்க அத்தை, நீங்கள் என்னை ஏற்றுக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாக்கியத்துக்கு கால் பண்ணதுமே எங்கள் பாக்கியம் இருந்துட்டு கால் அட்டன் பண்ணி, என்ன உங்கள் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் பொண்ணு இங்கே வந்து அவ்வளோ அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கா, உங்கள் பொண்ணை இங்கே விட்டுட்டு நீங்கள் வீட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையாக உங்கள் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொரன்றது எதுவுமே இல்லையா, எங்கள் குடும்பத்தோட நிம்மதியவே கெடுத்துட்டீங்க, இப்போது இன்னும் எங்கள் குடும்பத்தில் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க, இடியை தூக்கி போடலான்னு இருக்கீங்களா, அதை விட மிகப்பெரிய இடியை தூக்கி போட்டுட்டு தானே போனீங்க, இன்னும் எங்கள் குடும்பத்தை கஷ்டப்படுத்துறதுக்கு இன்னும் என்னெல்லாம் காரணம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி பயங்கரமாக இங்கே பாக்கியத்துக்கு கோவப்படுறாங்க. பாக்கியமே ஃபோனை வச்சுட்டு இங்கே கோமதியோட வீட்டுக்கு வராங்க. மயில் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம பாக்கியம் வந்து, மயில் என்னடி என்கிட்ட கூட சொல்லாமல் வந்திருக்க, எந்திரிச்சு வா நம்ம போகலாம், அதான் இவங்க யாருமே உன்னை மதிக்கவே இல்லை, உன்னை அவமானப்படுத்துகிறாங்க, ஊரில் உள்ள எல்லாருமே இங்கே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்கடி, இங்கே பாரு மயில், நீ வா மயில் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைம்மா நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்கவும் உள்ள நம்ம சரவணன் பயங்கர கோவமாக இருக்காங்க. ரொம்பவே கோவமாக இங்கே வெளியே வந்து மயில்கிட்ட, இங்கே பாருடி, என்ன என்ன உனக்கு வேணும், அதான் இருக்கிற கொஞ்சம் நஞ்சு நிம்மதி எல்லாத்தையுமே கெடுத்துட்டியே, கொஞ்சம் நஞ்சம் கூட இங்கே நிம்மதின்னு ஒன்று இல்லவே இல்லை, எல்லாத்தையும் கெடுத்துட்டதுக்கும் அப்புறம் உனக்கு என்ன தான் வேணும், இன்னும் தூக்கமே வரலையா, எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே கொண்டு போட்டுட்டா உனக்கு நிம்மதியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ மாமா அப்படிலாம் பேசாதீங்க மாமா, நான் உங்களை பார்க்குறதுக்காக தான் வந்தேன் மாமா, தயவு செஞ்சு என் கூட 5 நிமிஷம் பேசுக மாமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருடி, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, உன் கூட பேசணுன்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை, இங்கேருந்து போடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்லவும். மாமா இல்லை மாமா, நான் இங்கேருந்து போக மாட்டேன் மாமா, நீங்கள் எனக்கு வேணும் மாமா, நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து ரொம்பவே அடம் பிடிக்கவும் எங்கள் சரவணன் வந்துட்டு ரொம்பவே சத்தமாக கத்தி, இங்கே பாரு, நீ மட்டும் கொஞ்சம் நேரம் இங்கே நின்றுக்கிட்டு இருந்தா அப்படின்னா என் சாவுக்கு நீங்கள் எல்லாரும் தான், உங்கள் குடும்பம் தான் காரணம்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம மயில் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க.
இப்போது குழலி இருந்துட்டு, டேய் தப்பு பண்ணவங்க அவங்கடா, தப்பு பண்ணவங்க சாகட்டுமே, நீ எதுக்காக சாகணும்? நீ ஏமாந்து போயிருக்க. இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே நம்ம குடும்பத்தை ஏமாத்திட்டாங்க, நம்ம நிம்மதி இல்லாமல் இருக்கோம். தப்பு பண்ணாங்க அவங்களே தைரியமாக இருக்கிறப்போ, நம்ம நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கிறவங்கடா, நம்ம எதுக்காக சாகணும்? போயிட்டு அவ செத்து தொலையட்டுமே, 1008 பொய்யை சொல்லி நம்ம குடும்பத்தையே ஏமாத்தினாங்கல்ல, அவங்க செத்து தொலையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இங்கே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கவும், சக்திவேலும் முத்துவேலும் குமரவேலும் அப்போ தான் வராங்க. இங்கே நம்ம அப்பத்தா கிட்ட கேட்குறாங்க நம்ம சக்திவேலு, ஆத்தா என்னாத்தா இதுங்க என்ன இப்படி கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, காதெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், தெரியலடா ஏதோ அவங்க வீட்டில் பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இங்கே நம்ம சரணன் இருந்துட்டு ஒழுங்காக இங்கேருந்து போடி, நீ சொன்ன பொய் எல்லாமே எவ்வளோ கேவலமானதாக இருந்தது தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையுமே எடுத்து போட்டு சொல்லி காட்டவும், அப்போ தான் இங்கே சக்திவேலுக்கு புரியுது இதான் பிரச்சனை நடந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு வழியாக இங்கே மயிலும் பாக்கியமும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளையோட வாழ்க்கையை நம்மளே கெடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே ரொம்பவே கூனி குறுகி போய் நிற்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு ஏங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம சக்திவேல் வந்து ரொம்பவே சத்தமாக கிளாப் பண்ணி, அண்ணே பாத்தியாண்ணே நடு தெருவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும், இங்கே நம்ம பாண்டியன் சரவணன் எல்லாருக்குமே பயங்கரமாக கோவம் வருது. அப்பத்தா இருந்துட்டு, டேய் சக்தி கொஞ்சம் சும்மா இருடா, அவங்க வீட்டிலேயே பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குடா, நீ எதுவும் பேசாதடா அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு, ஆத்தா இந்த டைமில் தான் ஆத்தா பேசணும், இந்த குடும்பம் ரொம்பவே கௌரவமான குடும்பம் அப்படி இப்படின்னு என்னெல்லாம் பீழ விடுவாங்க, ஆனால் இப்போ பார்த்தியா ஏதோ ஒரு பிச்சைக்கார குடும்பத்துக்கிட்ட போயிட்டு நல்லா ஏமாந்துருக்காங்க, நல்ல குடும்பம்னு சொல்லிட்டு சரவணன் பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு இந்த பாண்டியன் பரதேசியாக அவன் வாழ்க்கைக்கு எடுத்துட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசவும், உடனே நம்ம செந்திலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. தேவையில்லாமல் எங்கள் வீட்டு விஷயத்த பேசுனீங்க அப்படின்னா நடக்கிறதே வேற தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும், உடனே எங்கள் சக்திவேல் இருந்துட்டு, டேய் சிலுவண்டு பையா, என்ன என்ன ஓவராக பேசுகிற, பின்ன உங்கள் குடும்பத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்கு உங்கள் குடும்பத்தில் நடக்கிறது எல்லாத்தையுமே எங்கள் ஊரே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன பொய் சொல்லி என்ன ஏமாத்தினீங்களோ, பாவம் அந்த பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் சொல்லவும், உடனே செந்தில் இருந்துட்டு, இங்கே பாரியா பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா பண்ணுவேன், உன்னால் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் சண்டைக்கு போகவும், உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, டே செந்தில் இங்கே பாருடா, எந்த பிரச்சனையும் வேணாம் வாடா, தேவையில்லாமல் அவங்க வம்பு இழுக்கிறதுக்கு வராங்க, நம்ம வாயை கொடுப்போம், அதை வச்சு சண்டையை வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தேவையில்லாத பிரச்சனை வேண்டவே வேண்டாம், குறைக்கிற நாய் குறைச்சிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செந்தில் கையை பிடிச்சி கோமதி வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உடனே இங்கே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, டே சக்தி இதெல்லாம் உனக்கு தேவையாடா, எதுக்குடா உனக்கு வீண் வேலை இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்பத்தா இங்கே ஆத்தா இங்கே பாத்தியாத்தா எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்கு உன் பொண்ணு ஓடுகாலி வீட்டில், ஓடுகாலி ஓடி போய் நம்ம குடும்பத்தவே எப்படி கஷ்டப்பட வச்சா, எவ்வளோ அவமானப்பட வச்சா, இப்போ பார்த்தியா அவள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு, எல்லாமே அந்த ஓடுகாலி பண்ண பாவம் தான், நம்ம குடும்பத்துக்கு பண்ணால அந்த பாவம் தான் இப்போ சுற்றி சுற்றி வளைச்சி அவளை அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும், டே சக்தி அப்படியெல்லாம் பேசாதுடா, ரொம்ப தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு, ஆத்தா நீ வா ஆத்தா, இன்னைக்கு நம்ம கெடா ஆட்டுக்கறியா அப்படியே நல்லா இளம் ஆட்டுக்கறியா குழம்பு வைக்கணும் ஆத்தா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏய் மாறி போ சீக்கிரமா ஆட்டுக்கறி குழம்பு நல்லா சுவையாக அப்படி காரஞ்சாரமாக சமைப்போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம கோமதி வீட்டுக்குள்ளே போனதுமே பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போது மீனாவும் ராஜியும் பேசிக்கிறாங்க. ராஜி நகை விஷயம் நமக்கு தெரியும், இந்த விஷயம் தெரிஞ்சும் நம்ம சொல்லாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை ஒரு நாளைக்கு நம்ம பக்கம் திரும்புறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது, நம்ம இப்போவே இந்த விஷயத்த சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே ராஜியுமே அக்கா எனக்குமே அதான்க்கா தோணுது, நம்ம இப்போவே சொல்லிடலாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் நம்ம மீனாவுக்கு ஒரு கால் வருது. மீனாவோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறாங்க. இது உடனே வரண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து போகிறாங்க. இப்போது அவங்க ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக தான் போகிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம பாக்கியம் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இந்த மயில் அந்த சரவண பையனை மறக்கிற மாதிரியே தெரியலையே, எப்படியாவது இவன் மனசை மாற்றிடலான்னு பார்த்தா இவன் எதுவும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியலையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இப்போது இங்கே அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் தான்
ஆமாம்ல, மயிலுக்கு நம்ம 80 பவுன் போட்டதா சொல்லியிருக்கோம். இதவே சாக்கா வச்சு அவங்க கிட்ட 80 பவுனு என் பொண்ணுக்கு போட்ட நகையெல்லாம் திருப்பி குடுங்கன்னு சொல்லிட்டு கேட்போம். அதுக்கப்புறம் கவரிங் நகை எல்லாமே கருத்து போயிருக்கும். 8 பவுன் மட்டும் தான் தங்கமா இருக்கும். அந்த 8 பவுன வாங்கிக்கிட்டு அதாவது மிச்ச நகை எல்லாமே கவரிங் தான். ஆனா கவரிங்க்கு பதிலா நம்ம தங்க நகையா அவங்க கிட்ட ஆட்டிய போட்டுறணும். அதுக்கப்புறம் 80 பவுனா இது மயிலுக்கு போட்டு அவளோட புருஷன் கூடயே அவளை சந்தோஷமா வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியம் வந்து பிளான் பண்றாங்க. இப்போ இங்க கோமதிக்கு பாக்கியம் கால் பண்றாங்க. ஆனா கோமதி கால் அட்டன் பண்ணவே பண்றதில்ல. திரும்ப திரும்ப கால் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம கோமதி, ஹலோ, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ எதுக்காக ஃபோன் பண்ணுறீங்க? உங்கள் பொண்ணு வந்து இப்போ ஊர் ஃபுல்லாக அசிங்கமாக பேசுகிற மாதிரி பண்ணிட்டு போயிட்டா. இப்போது ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன பேசலான்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் சம்மந்தியம்மா, அதான் என் பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டை விட்டு துரத்திட்டீங்கல்ல. திரும்ப திரும்ப என் பொண்ணு அந்த வீட்டு வாசலில் வந்து விழுந்தாலுமே நீங்கள் வேணவே வேண்டான்னு சொல்லி துரத்தி அடிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையன் சரவணன் என்ன சொன்னாங்க? அவன் வந்து செத்துருவானா, அதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு சாகுறேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லை? சரி, அதான் என் பொண்ணு வேண்டாவே வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமா சேர்ந்து முடிவு எடுத்து தானே என் பொண்ணை வீட்டை விட்டு துரத்திட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே நம்ம கோமதியோ, அது உங்களுக்கு தெரியும்ல, தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சம்மந்தியம்மா, இன்னும் விஷயம் இருக்குது சம்மந்தியம்மா. நான் ஒன்றும் இதை சொல்கிறதுக்காக மட்டுமே ஃபோன் பண்ணல. ஆமாம், என் பொண்ணுக்கு 80 பவுன் நாங்கள் நகை போட்டோம்ல, அந்த நகையை நீங்கள் வந்து கொடுத்துட்டு போக, இல்லைன்னா மரியாதையே கெட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் நகை போட்டிருக்கீங்க, உங்கள் பொண்ணோட நகை தானே வேணும், அந்த நகையை கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். பாக்கி இருந்துட்டு, நான் எதுக்காக திரும்பி பார்க்க போகிறேன்? அதான் என் பொண்ணே அந்த வீட்டில் வாழாதப்போ நான் எதுக்காக அந்த பக்கம் வர போகிறேன்? என் பொண்ணுக்கு போட்ட நகையை மட்டும் நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ இப்போ சாயந்தரமே நான் நகையை எடுத்துகிட்டு வந்து உங்கள் முகத்துலேயே வீசி எறிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம மீனா வந்து அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக போயிருப்பாங்க இல்லையா, அவங்க ஃப்ரெண்டு தான் நம்ம மயிலோட ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க தங்கச்சி தான் இப்போ மீனா கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி என் அண்ணனோட வாழ்க்கை எப்படியோ ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வாழ்க்கையில் நடந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்போது திரும்பவுமே என் அண்ணன் ஒய்ஃப் கூட வாழலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி, அதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மீனா, இதெல்லாம் நாங்கள் பெருசாக வந்து செய்ய போகிறதில்ல, எப்படியும் சிம்பிளாக கோவிலில் தான் நாங்கள் கல்யாணத்தை பண்ண போகிறோம். ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிடுச்சு, திரும்பவும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்காக தான் இது கோவிலில் வச்சு தான் கல்யாணம் பண்ண போகிறோம். நீ கண்டிப்பாக வரணும் மீனா, ஏன்னா எல்லாரையும் கூப்பிட்றதில்ல, நீ எனக்கு ரொம்பவே க்ளோஸு, அதனால தான் உன்னை மட்டும் கூப்பிட்ருக்கேன். என் அம்மாவும் அவங்க அதாவது முக்கியமான ரிலேஷனை மட்டும் கூப்பிடுவாங்க, நீ கண்டிப்பாக வந்துடணும் மீனா, ப்ளீஸ் மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மீனாவுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் உன் அண்ணனோட ஃபோட்டோவும் உன் அண்ணனோட ஒய்ஃபோட ஃபோட்டோவும் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அந்த பொண்ணு வந்து இங்கே நம்ம மீனா கிட்ட அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே நம்ம மீனா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. மயில் அந்த ஃபோட்டோவில் இருக்காங்க. மயிலோட ஹஸ்பண்ட் அந்த அவங்க அண்ணன், அதாவது நம்ம மீனாவோட ஃப்ரெண்டோட அண்ணன். இவங்களுக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் மீனா, ஏன் இவ்வளோ அதிர்ச்சி ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம மீனா வீட்டுக்கு போகிறாங்க. அப்படியே கிறுகிறுன்னு அவங்களுக்கு தலையை சுற்றுற மாதிரி இருக்குது. இப்படி படிப்பு விஷயம், வயசு விஷயம், குழந்தை விஷயம்னு சொல்லி போய் சொல்லியிருக்கிற விஷயம் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நகை விஷயம் கூட வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாது. இப்போது யாருக்குமே தெரியாத மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயத்த நமக்கு தெரியப்படுத்தியிருக்கு அந்த கடவுள். மயிலக்கா பின்னாடி இவ்வளோ பெரிய ரகசியம் இருக்கா? மற்ற விஷயத்த கூட ஓரளவுக்கு மன்னிச்சிடலாம், ஆனால் ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு, அந்த விஷயத்த மறைச்சி மயிலக்காவோட ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே நம்ம ஃபேமிலியில் உள்ள எல்லாரையுமே ஏமாத்திருக்காங்களே, எவ்வளோ பெரிய கேடு கெட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ தான் நம்ம கோமதி இப்போது மயிலோட நகை எல்லாமே எடுத்துக்கிட்டு போகிறதுக்காக உள்ளே, அதாவது ரூம்குள்ளே போகவும், அப்போ தான் நம்ம மீனா வந்து, அத்தை உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம இது கோமதி இருந்துட்டு, என்ன மீனா, இரு மீனா, எனக்கு ஒரு வேலை இருக்குது. அந்த மயிலோட அம்மா பாக்கியம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. மயிலுக்கு 80 பவுன் நகை போட்டாங்கல்ல, அந்த நகையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க, இனிமேல் நாங்கள் அந்த பக்கம் கூட திரும்பி பார்க்குறதில்ல, எங்களுக்கும் எந்த ஒட்டு உரமும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா. நான் 80 பவுன் நகையையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இதை கேட்ட நம்ம மீனா இருந்துட்டு, கண்டிப்பாக இப்பயாவது நம்ம நகை விஷயத்த சொல்லி ஆகணும், இல்லைனா அந்த ஃப்ராடு குடும்பம் 80 பவுனுமே தங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருந்து எல்லாத்தையும் ஆட்டிய போட்டுருவாங்க,
கண்டிப்பாக அத்தைக்கிட்ட நம்ம இந்த விஷயத்த இப்போவே சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை அது வந்து அத்தை அத்தை நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, இருடி வேலையா அந்த நகையெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அவங்க முகத்திலே வீசி எறியலாம் அப்படின்னு சொல்லுவோம். அத்தை முதல்ல நான் சொல்கிற விஷயத்த கேளுங்க அத்தை, மயிலக்காவை பற்றி தான் நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, என்னடி என்னடி விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை அது வந்து என் வாயால் எப்படி அத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா என்ன மீனா உனக்கு தெரிஞ்ச விஷயத்த உன் வாயால் தான் சொல்ல முடியும், அதுக்காக வாடகைக்கா வாய் வாங்கிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை என்ன அத்தை இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட கலாய்க்கிறீங்க. ஏய் நான் கலாய்க்கலடி, நான் சீரியஸாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ உனக்கு முக்கியமான விஷயம் தெரியும்னு சொல்கிறேன், அதை உன் வாயால் தானே சொல்ல முடியும், அதுக்கு பதிலாக வேறு யாராவது வந்து சொல்ல முடியும். உன் மனசுக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கு மட்டும் தான் தெரியும், டக்குன்னு சொல்லுடி எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லுவோம். அத்தை அது வந்து அத்தை மயிலக்காவோட 80 பவுன் நகை எல்லாமே தங்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இதை கேட்ட நம்ம கோமதி நெஞ்சு மேலே கையை வச்சுக்கிட்டு வாயை பொழந்துக்கிறாங்க, கண்ணெல்லாம் அப்படியே உருட்டுறாங்க. அதான் என்னத்தை ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி சொல்கிற? ஆமாத்த 8 பவுன் மட்டும்தான் தங்கம், மற்றபடி எல்லாமே கவரிங் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா என்னடி இப்போ இந்த விஷயத்த சொல்கிற, உனக்கு எப்படி தெரியும் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை எனக்கு எப்போவோ தெரியும், இது விஷயமா மயிலோட அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட கெஞ்சினாங்க, மயிலக்காவோட வாழ்க்கை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக. நானுமே அந்த விஷயத்தை பற்றி சொல்லலை, ஆனால் மயிலக்கா சொன்னது எல்லாமே பொய் அப்படிங்கிற விஷயமே எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது. அதனால தான் அத்தை இப்போ நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருந்தது. இப்போது அவங்க அம்மா எதுக்காக உங்ககிட்ட நகை கேட்டிருப்பாங்க தெரியுமா? 80 பவுனுமே தங்கம் தான், நாங்கள் தங்கத்தை தான் போட்டோம், நீங்கள் தங்கமாக கொடுங்க, கவரிங்க நீங்கள் அதாவது தங்கத்தை விற்றுட்டு கவரிங்காக மாற்றி வச்சுட்டிங்களான்னு கூட ஒரு பிட்டு போடுவாங்க, நம்ம கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாடி மீனா நீ சொல்கிறதும் கரெக்டு தான், அதுக்காக தான் இது விஷயமா அந்த பாக்கியம் பேசியிருப்பா. சரி சரி நம்ம அவங்க நகை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கே கொடுத்துட்டு வந்துடுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. இப்போது நகை எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறாங்க, கொஞ்சம் நகை மட்டும்தான் தங்கமாக இருக்குது, மற்ற எல்லாமே கருத்து போயிருக்கு. மீனா நீ சொன்ன மாதிரி எல்லாமே கவரிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை அவங்க போடுறதே கவரிங் தான், அப்போது கவரிங் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா நம்ம இதை போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் இவங்க 2 பேருமா பாக்கியத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. இப்போது பாக்கியத்துக்கிட்ட நகை கொடுக்கவும், என்ன சம்மந்தி நகையெல்லாம் கருத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லவும், உடனே மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் நீங்கள் போட்ட நகை தான், நீங்கள் கவரிங்க தானே போட்டீங்க, 8 பவுன் மட்டும்தானே தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே பாக்கி இருந்துட்டு, மீனா என்ன மீனா பேசுகிற, நாங்கள் எங்கள் பிள்ளைய நல்லா வாழணுன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து வச்சு 80 பவுன் என் மயிலுக்கு போட்டோம், ஆனால் இப்போது மற்ற 8 பவுன் மட்டும்தான் தங்கமாக இருக்குது, மற்ற எல்லாமே கவரிங்காக இருக்குது, எல்லாம் கருத்து போயிருக்கு, எங்களை ஏமாற்ற பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள் உங்களை சும்மாவே விட மாட்டேன், என் பொண்ணோட வாழ்க்கை குழி தோண்டி புதைச்சிட்டிங்க, எங்கள் பொண்ணை அந்த வீட்டில் வாழவே விடலை, என் பொண்ணுக்கு போட்ட நகை எல்லாமே கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ கவரிங்காக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, ஐயோ அப்பா பாப்பா பாப்பா எவ்வளோ போய் எம்பிட்டு போய் உன்ன மாதிரி போய் சொல்கிறதுக்கு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் இப்படி தேவையில்லாமல் அபாண்டமாக பழி போடாதீங்க, மயிலக்கா எங்கே இருக்காங்க, மயிலக்கா வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா சத்தமாக கூப்பிடுவோம். உடனே பாக்கியா இருந்துட்டு, ஏய் நீ எதுக்காக மயிலை கூப்பிடுற, இங்கே பார் மயிலெல்லாம் கூப்பிடுற வேலை வச்சுக்காத, அவள் உள்ள அழுதுகிட்டே இருக்கா, எல்லாமே உங்களால் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே என்னவோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மயிலுமே ரூம்ல இருந்து வெளியே வராங்க. கோமதியை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷமா அத்தை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமாக வந்து கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, என்னடி அத்தை சொத்தனு உன் அம்மா 80 பவுன் போடுறேன்னு தானே சொல்லியிருந்தாங்க, அதில் 8 பவுன் மட்டும் தான் தங்கம், மற்றபடி எல்லாமே கவரிங்கு, ஆனால் இப்போ எடுத்துருந்து கொடுத்தா எல்லாமே தங்கமாக தான் போட்டேன், நீங்கள் கவரிங்காக மாற்றி வச்சுருக்கீங்க, தங்கத்தை கொடுன்னு சொன்னால் நாங்கள் எங்கடி போக முடியும், என்ன எல்லாருமா சேர்ந்து நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து கேட்கவும், மயில் இருந்துட்டு, என்னம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருமா இப்படி தேவையில்லாமல் இன்னும் அடுக்கடுக்காக பொய்ய சொல்லி நீ தேவையில்லாமல் பிரச்சனையை வளர்த்துக்கு பார்க்குறம்மா, நம்ம போட்டதே 8 பவுன் தானே, நீ எனக்கு 8 பவுன் தான் போட்ட, மற்றபடி எல்லாமே கவரிங்குன்ற விஷயம் எனக்கும் தெரியும், தேவையில்லாமல் அத்தையோட மனசையும் அவங்க குடும்பத்தையும் ஏமாற்றணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே கோமதி இருந்துட்டு, மயில் நீயும் எவ்வளோ பெரிய பொய்க்காரின்னு எனக்கு நல்லாவே தெரியும், அப்படியே நீ உன் அம்மா கூட சேர்ந்து நல்ல மாதிரி நடிக்காத, இங்கே பார் நீங்கள் போட்ட நகை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, அத்தை இன்னொரு விஷயம் தெரியுமா அத்தை, மயிலக்காக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அதான் சரவணன் மாமா கூட கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அக்காவுக்கு ஒரு கல்யாணம் நடந்திருக்கு அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம இது கோமதி அப்படி தலையை சுற்றுற மாதிரி இருக்குது, என்னடி சொல்கிற மீனா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாத்த எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிய வந்தது, இப்போது மயிலக்காவும் அவங்க ஹஸ்பண்டும் ஒன்று சேர்ந்து வாழ போகிறாங்களாம், இது விஷயமா நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, இதை கேட்டதுமே இங்கே நம்ம கோமதியும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. பாக்கியம் திருன்னு முழிக்கிறாங்க. உடனே மயில் இருந்துட்டு, அத்தை அப்படியெல்லாம் இல்லை அத்தை, நான்லாம் அப்படி சேர்ந்து வாழ்கிறதுனால எதுவும் சொல்லலை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது உனக்கு கல்யாணம் நடந்தது உண்மையாடி அப்படின்னு சொல்லுவோம்.
அத்தை அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, ஆமாம் இப்போ என்னப்ப என் பொண்ணோட புருஷனும் ஒன்று சேர்ந்து வாழ போகிறாங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம் இதில்? அதான் உங்கள் பையன் கூட வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்கல்ல, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயில் இருந்துட்டு, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அத்தை அப்படியெல்லாம் இல்லை அத்தை, நான் சரவணன் மாமா கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடி, இனிமேல் சரவணன் மாமான்னு சொல்லிட்டு என்னைக்காவது சொல்லிட்டா அப்படின்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி, சி அசிங்க பிடிச்சதுங்களே, உங்களை மாதிரி ஒரு கேடு கெட்ட குடும்பத்தை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. கேவலம்னா கேவலம், அம்பிட்டு பெரிய கேவலம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து இங்கே மயிலோட முகத்தில் காரி துப்பிட்டு அங்கேருந்து மீனா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, அத்தை என்னத்தை மயிலக்காவோட குடும்பம் இம்பிட்டு பெரிய மோசமான குடும்பம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, நானும் தாண்டி எதிர்பார்க்கல. இப்படிப்பட்ட கேவலமான குடும்பத்தில் இருந்தால் பொண்ணு எடுத்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் பையனோட வாழ்க்கையவே கெடுத்துட்டு நேடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி அழுகுறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.